நாங்கள் என்ன செய்வோம்னா, எப்படி பள்ளிக்கூடத்தில் டெய்லி பாடம் நடத்தினா ராத்திரி போய் பிள்ளைங்க படித்து அன்னன்னைக்கு ரிவிஷன் பண்ணி அன்னன்னைக்கு நல்லா படிக்கிற அந்த பாடத்தை முடிச்சு வச்சுருவோம். அந்த மாதிரி இரவு ஆனால் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், வியாபாரம் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதனுடைய நெளிவு சுழிவு என்ன, நம்ம இந்த கஸ்டமர் நம்மள்கிட்ட எப்படி வாங்கினாரு, ஏன் வாங்கலை, அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நல்லது கெட்டதுகளை மனம் விட்டு பேசி சிரிச்சு மகிழ்ந்து ரிவ்யூ பண்ணுவோம். டெய்லி நாங்கள் கீழமாறு வீதியில் எங்களுடைய வீடோட அளவே மொத்தமே 650 சதுரடி தான். அது சின்ன இடமா இருக்கும்போது அந்த நெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசுவோம். இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ண என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், மார்க்கெட்டோட சைஸ் எவ்வளோ பெருசு, மதுரையில் எவ்வளோ வியாபாரம் நடக்குது, மெட்ராஸில் எவ்வளோ வியாபாரம் நடக்குது, கோயம்புத்தூரில் எவ்வளோ வியாபாரம் நடக்குது, இப்படி ஒவ்வொரு ஊரை பற்றியும் அனலைஸ் பண்ணி அப்போது நம்ம வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரம். நம்ம ஒரு சாதாரண இடத்துல இல்லை, எங்கேயோ கொடிகட்டி பறக்க வேண்டிய நம்ம இன்னைக்கு மதுரையில் உட்காந்துருக்கோம். அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அப்போவே 1980-82 நாங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஸ்டடி பண்ணதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, அப்போது எங்களுக்கு வளர்ச்சி அதாவது வளர்ச்சிங்கிறத காட்டிலும் வாய்ப்பு எங்கள் கண்ணுக்கு நல்லா தென்பட ஆரம்பிச்சிருச்சு.